ஆசிய போட்டியில் இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் தங்கப்பதக்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளார். தென்கொரியாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடந்து வருகின்றன. இதில் ஒரு அங்கமாக மகளிருக்கான குத்துச்சண்டை போட்டியில் 51 கிலோ ஃபிளை வெயிட் பிரிவில் இந்தியாவின் மேரிகோமும் கஜகஸ்தானின் சைனா ஷெகர்பெகோவாவும் மோதினர். முதல் ரவுண்டில் சற்று பின்தங்கியிருந்த மேரிகோம் பிறகு தன் ஆட்ட வியூகத்தை மாற்றிக்கொண்டு இரண்டாவது ரவுண்டில் ஆக்ரோஷத்துடன் விளையாடினார். இறுதியில் 2-0 என்ற புள்ளி கணக்கில் மேரிகோம் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றார். இதன் மூலம் ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்லும் முதலாவது இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை என்ற பெருமையை மேரிகோம் பெற்றுள்ளார். 2010 ஆசிய போட்டியில் மேரிகோம் வெண்கலம் வென்றார். தங்கப்பதக்கம் வென்ற மேரிகோம் வெற்றி களிப்பில் திளைக்க 60 கிலோ லைட் பிரிவில் அரையிறுதிப் போட்டியில் தோல்வியை தழுவிய இந்தியாவின் இன்னொரு குத்துச்சண்டை வீராங்கனையான சரிதா தேவி தனக்கு அளிக்கப்பட்ட வெண்கலப் பதக்கத்தை வாங்க மறுத்து பதக்க மேடையிலேயே கதறி அழுதது பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்கொரியாவின் ஜினா பார்க்குக்கு எதிரான போட்டியில் சரிதா முழு அளவில் ஆதிக்கம் செலுத்திய போதும் நடுவர்களின் பாரபட்ச முடிவால் தோல்வியை தழுவினார். நடுவரின் முடிவை மறு ஆய்வு செய்ய வேண்டுமென இந்திய குத்துச்சண்டை அணி அளித்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆசிய போட்டி பதக்கப்பட்டியலில் 7 தங்கம், 9 வெள்ளி, 34 வெண்கல பதக்கங்களுடன் இந்தியா 10வது இடத்தில் உள்ளது.